மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, அதனால மக்களே பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை, அவ்வளோலாம் ரொம்ப வருத்தப்படவும் தேவையில்லை. உங்கள் கையிலேருந்து தானே ஆட்சி கொடுத்தாங்க, என்ன பண்ணீங்க? நல்லாவா பண்ணீங்க? போதை தமிழ்நாடாக மாற்றி விட்டீங்க. அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? வேலையை பாருங்கள், அவங்க பார்ப்பாங்க. நல்லா பண்ணுறாங்க, பல விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க. சில விஷயங்கள் தடுமாற்றங்கள் இருக்குது, அதையும் சரி பண்ணுவாங்க. ஒரு விஷயம் தப்பாக நடக்குது உடனே மாத்துறாருன்னா நல்ல விஷயம், ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ வாட்டில் சொல்லு, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா தான் அயோக்கியத்தனம். அயன் கார்த்திகேயன் ஒருத்தர் ஃபேக்ட் செக் போட்டு 4 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க, ஊரே காரித்து போச்சு. ஆனாலும் அவரை வச்சுக்கிட்டு பண்ணியிருந்தாங்களா இல்லையா? இந்த செந்தில்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு பெரிய இதை கொடுத்து கவர்மெண்ட் வேலை மாதிரி போட்டு கொடுத்து பண்ணாங்களா இல்லையா? இவங்க எல்லாம் திமுக விசுவாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? அப்போ அது பெரிய புகாராக வரும்பொழுது அரசுக்கு செலவு, அதை ஏன் தடுத்து நிறுத்தலை? இவர் ஒரு ஜோசியரை போட்டாருன்னு புகார் வந்தோன்னே உடனே ரத்து பண்ணிட்டார்ல. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்ல விஷயம்னா வரவேற்கணும், தப்பான விஷயம்னா சுட்டி காமிக்கணும். இதுதான் ஊடகத்திற்கு அழகு. அவர் ஏன் ஜெகதீஷ் வீட்டுக்கு போனார்னா அது அவர் இஷ்டங்க. அவர் எங்கே போனால் நீங்கள் யார் தீர்மானிக்கிறதுக்கு? அவர் ஏன் இங்கே வரலன்னு வேணால் கேளுங்க, இது ஏங்க ரத்து பண்ணாங்கன்னு வேணால் கேளுங்க. ஜெகதீஷ் வீட்டுக்கு போகிறதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, அது அவர் இஷ்டம்.